ஃபேஸ் மாஸ்டர் இருக்காமே யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா சூரியனை பற்றி நாய் குலைச்சதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சசிகலா விமர்சித்தது. அதே மாதிரி சசிகலா பார்த்தீங்கன்னா இணைக்கவே மாட்டோம்னு சொல்லிட்டு ஜெயக்குமார் சொன்னது. கருவாடு மீன் ஆகுமான்னு சொல்லிட்டு உதயகுமார் சொன்னது. ஸோ இவங்க 3 பேர் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க, ப்ளஸ் விவி ராஜ்ஜல்பா. ஸோ இந்த 4 பேர் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. மித்த தரப்பில் இருக்க சீனியர் முன்னாள் அமைச்சர் யாருமே சசிகலாவுக்கு எதிர்ப்பு கொடுக்கவே இல்லை. சசிகலா வரவேற்கிறது தான் காத்துட்ருக்க மாதிரி ஒரு ஃபீல் அவங்க இப்போ கட்சிக்குள்ளே எல்லாருமே உணர தொடங்கிட்டாங்க. பெரிய லெவலில் எதிர்ப்பு இல்லை. அது பொதுச்செயலாளர் தான் முடிவெடுப்பார், பொதுச்செயலாளர் தான் முடிவெடுப்பார்னு சொல்லிட்டு ஜெயக்குமார்லாம் விமர்சிக்கிறார். ஜெயக்குமார் இப்போ எம்எல்ஏ கூட இல்லை. ஸோ ஒரு கட்சியில் முக்கியமான பதவி இல்லை, சீனியர் லீடர் அவ்வளோதான். ஆனால் இப்போ வேலுமணி போன்ற நபர்கள், தங்கமணி போன்ற நபர்கள், செங்கோட்டையன் போன்ற நபர்கள்லாம் பார்த்திங்கன்னா எம்எல்ஏ இருக்காங்க. ஸோ நம்ம தெரியும் கொறடாவாக இருக்கார். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவர் நச்சுன்னு பதில் சொல்லலாம். சசிகலா இணைக்க மாட்டோம்னா இணைக்க மாட்டோம்னு சொல்லலாம். பட் எந்த ஒரு எதிர்ப்பும் கொடுக்காது நல்லா தெளிவாக தெரியுது. சசிகலாவை பார்த்திங்கன்னா திருப்பியும் ராஜா மாதாவை பார்க்கறது கூட விரும்புகிறாங்களோன்ற மாதிரி. இன்னொரு விஷயம், திருப்பியும் சசிகலா உள்ளே வந்துட்டாங்கன்னா நம்மளால் பார்த்திங்கன்னா எதிர்க்க முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை பார்த்திங்கன்னா உருவாயிரும் சொல்கிறக்காண்டி ஒரு பயத்தில் கூட இப்படி பண்ணலாம்ன்ற மாதிரி இன்னொரு தரப்பு சொல்கிறாங்க. ஆனால் எல்லாருமே எடப்பாடி பழனிசாமியோட செயல்பாடுகள் பெரிய அளவில் வரவேற்கலன்னு சொல்கிறாங்க. ஏன்னா பாஜகவோட கூட்டணி வைக்காதது, ஒரு சில அதிருப்தி பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே இருக்க தான் தகவல் இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.